ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓகேனே சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச தந்தூரி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலான்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் தந்தூரி பண்ண சிக்கன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் இதே மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலாலாம் இறங்கும். இப்போ லைட்டாக லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் போட்டு இதில் லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸும் உப்பு எதுக்கும் போடுறோம்னா நம்ம ஃப்ரை பண்ண அப்புறம் ட்ரை ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான். இதில் பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த சிக்கன் பீஸில் நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மசாலா செஞ்சு ரெடி பண்ணிடலாம். தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிரில் காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இதுலேயே குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். கஸ்தூரி மெட்டி கொஞ்சமாக நல்லா கையில் இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுக்கோங்க. கஸ்தூரி பொடி, கஸ்தூரி மெட்டி இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன். தந்தூரி சிக்கன் பொடி அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன், முன்னாடியே போட்டுக்கணும். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் பீஸில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஏற்கனவே உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நம்ம கீறி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன் பீஸில், அதில் இந்த மசாலாவை நல்லா டிக் பண்ணி உள்ளேயெல்லாம் தடவி விடுங்க. இது 2 மணி நேரம் நல்லா ஊறும். மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கு மேலே லைட்டாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நல்லா 2 மணி நேரம் ஊறின அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தந்தூரி சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் பீஸை எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
நல்லா ரெண்டு ரெண்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க ஸ்லோவ்லேயே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.